பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் சபஹா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுவாங்க. நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணி, என்ன டிபார்ட்மெண்ட்? நான் வந்து சிதம்பரம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். 2024 பாஸ் அவுட், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இது எத்தனாவது இன்டர்வியூ நீங்கள் ஆஃபர் வாங்கினது? 10th இன்டர்வியூ. 10th இன்டர்வியூ. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் மேஜராக வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் கேட்டதாக சொன்னீங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ராஜெக்ட், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணீங்க, அதில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து சொல்கிறீங்களா? நான் புக் ஸ்டோர் பண்ண ப்ரோ. என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க? இதுமாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணேன். பேக் எண்டில் வந்து ஜாவா MySQL Spring Boot யூஸ் பண்ணேன். ஜாவா MySQL Spring Boot. ஓகே. என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டாங்க. எப்படி கனெக்ட் பண்ணீங்க அதெல்லாம் கேட்க சொன்னாங்க. என்ன சொன்னீங்க நீங்கள்? MySQL டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண சொல்லி ப்ரோக்ராம் கோட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 10 ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நான் என்ன ஸ்டாக் டெவலப்பராக இன்டர்வியூ போகிறேன்னா உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன? மோஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் எண்ட் போனால் ரியாக்ட் ஜிஎஸ் பற்றி ரியல் டைமாக கேட்பாங்க. பேக் எண்ட் போனோம்னா ஜாவா மெயினாக கோர் ஜாவா கேட்பாங்க. கோர் ஜாவாவில் என்ன மாதிரி டாப்பிக்கில் வந்து மேஜராக கொஸ்டின் லைக் ஊப்ஸ் கலெக்ஷன் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட? இப்போ ஊப்ஸில் வந்து டைப்ஸ் கேட்டால் அதை ரியல் டைமாக வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. எக்ஸாம்பிள் வச்சு கேட்டாங்க.